கடைசி தோட்டம் வந்து பிரம்மாண்டமான படம், அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு. ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல், பாண்டிச்சேரி இப்படி தான். எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் எ வெரி சீப் பிளேஸ். அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க. அதில் தான் கதை. அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல. இப்போ சங்கர் கணேசன பையன் எல்லாருமே வரணும். அதை திடீர்னு ஒரு மர்டர் ஒன்று நடந்துடும். மர்டர் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும். வனிதா இஸ் டன் எக்ஸலண்ட் ரோல். இதில் ரொம்ப பிரமாதமான ரோல் வந்து வனிதா செஞ்சுருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுன்னா, நான் எல்லாரையுமே வந்து ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரணும். இவங்கெல்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து சீப்பு கிடையாது. ப்ரெஸ்ஸில் நம்ம போய் பேசுகிறதுனால நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, எதிர்காலத்தில் நம்ம வாழணும்னா இந்த காலத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணித்தான் ஆகணும். ப்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அவர் வாண்டடாக சொல்கிறாரு, சார் ப்ரெஸ் மீட், சார் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்கோம் சார், வந்துருங்க சார்னா. எனக்கு வந்து இது 50th இயர் இல்லையா, எனக்கு உடம்பு சரி, சும்மா ஏரியா நீ வெளியே வேலைக்கு போகிறேன்னா இவர் என்ன செய்ய முடியும்? பட் மை லுக் அவுட் இஸ் ஐ மஸ்ட் கம். இஃப் ஐ ஆம் ஃப்ரீ நான் வந்துடுவேன் ப்ரெஸ் மீட்னா. அதனால் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு செய்தியே கிடையாது. அதே போல் நம்ம எல்லாருமே உடன்பிறந்த சகோதரர்கள் மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ காலங்கள் மாறிப்போச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு சிலரை தெரியுது, இது சிலரோட பேசுகிறோம்னா, இருந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னா உடனே நம்மளை வந்து இடகுடமாக எழுதுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. இடகுடமாக எழுதுனா தான் செய்தி. இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன், இடகுடமாக எழுதுவாங்க. எழுதினாலும் நமக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி. அதில் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க எழுதுவாங்கன்னு இல்லை. கெட்டதையும் எழுதுவாங்க, நல்லதும் எழுதுவாங்க, ரெண்டுத்தையுமே எழுதுவாங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு சின்ன படம் அப்படின்லாம் நினைக்காம, படத்தினுடைய நாட்டை பாருங்கள், எவ்வளோ எக்ஸலண்ட்டாக நவீன் அதை ட்ரீட் பண்ணியிருக்கான். இந்த கதையை செலக்ட் பண்ணி எடுத்த ராஜேஷ் ஆகட்டும், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து முதல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னது, ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 4 பேருக்கு பிரித்தா அது தப்பு இல்லைல்ல. ஆனால் ஒரே ஆப்பிள் ஜூஸ் வாங்கி 16 பேருக்கு பிரித்தா தான் தப்பு அப்படின்னு சொன்னார். அது எதுக்கு சொன்னார்னு தெரியல, இப்போவும் அதை தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. பட் அது கரெக்டான விஷயந்தான். ரொம்பவும் சிக்கனம் பண்ணால் படம் கெட்டு போயிடும். அது மாதிரி ராஜேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்காரு. அண்ட் நவீன் அவர்கள் வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் நாங்களாம் நடித்தோம். ஒன்று கொடைக்கானல் இடம் ஒன்று இருக்குது, இருந்தால் கூட ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இட் வாஸ் டிஃபிகல்ட். நல்லா பண்ணார். அண்டு என்னுடைய அத்தனை நன்றிகளும் ராஜேஷ்க்கும் டைரக்டர் நவீனுக்கும் சொல்லிக்கொண்டு, இதில் கலந்து கொண்டு இருக்கும் சையத் அவர்கள், அவர் வந்து அடுத்த படத்துக்கு ஹீரோ, இன்னொரு படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் வந்து இதில் வந்திருக்காரும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.